வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு வீக்லியோட லெவல்ஸு டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போக மந்த்லியோட லெவல்ஸை எப்படி ட்ரேட் பண்ணுறது, மந்த்லியோட லெவல்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுலேயே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பையபோ அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே இன்னும் வந்துட்டு வீக்லிக்கும் மந்த்லிக்குமே நம்ம இதில் நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? அப்படியே ஏன்னா அதில் வீக்லின்னு கொடுத்துட்டோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஒரே இதில் ஈஸியாக வந்துடும். அதுக்காகத்தான். ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு கேப் டவுனு. மார்க்கெட்டு கேப் டவுன் ஆனாலுமே அது இம்மிடியட்டாக அது கீழே போகல. ஆக்சுவலாக ஓப்பன் லோ சேம் நினைக்கிறேன். எனக்கு ஓப்பனும் லோவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு பக்கத்தில், அதாவது 13 பாயிண்ட் மட்டும்தான் கீழே இறங்குச்சு. மற்றபடி அங்கேருந்து மார்க்கெட்டு ரிட்டர்ன் எடுத்துச்சு. அப்போ கேப் டவுன் சீனியர் எப்படி நம்ம சொன்னது 24,450 நம்ம பையப்போ சொல்லியிருந்தோம். 454 மேலே பையப்போ சொல்லியிருந்தோம். லோ பார்த்தீங்கன்னா 24,674. ஸோ 20 பாயிண்ட்டுக்கு மேலே சப்போர்ட் எடுத்தது. அங்கேருந்து அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 24,517 டச். 24,000 சாரி, இதில் ஏதோ தப்பாக இருக்குது. நம்ம வீடியோவில் என்ன இது ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி அந்த ட்ரேடிங்கில் ஏதோ அப்டேட் பண்ணிட்டு தாங்க நினைக்கிறேன். அதனால் வந்து குழப்பமாக இருக்கும். நம்ம வீடியோவில் என்ன போட்டுருக்கேன்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். வீடியோவில் நம்ம வேறு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, நான் வீடியோவில் லெவல் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே, 24,550 ஸ்டப்பாக இருக்குது இதில். ஓகே, 24,000 வீடியோ செக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா 24,550க்கு மேலே பை சொல்லியிருந்தோம். பட் 24,674, அதோட லோ பார்த்தீங்கன்னா 24,575. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு. அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 4,711 இங்கே இருக்குது. அது இமிடியட்டாக ரீச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 24,864 இந்த டார்கெட் போல. பட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இங்கேயே நம்மளுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு. ஏதோ இந்த வீக்லியில் ட்ரேடிங்கில் வந்துட்டு ஏதோ அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பழசை காணோம். சரி, ஓகே, அது என்னென்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பழைய வீடியோ செக் பண்ணுங்கள், அதில் இருக்கும். 24,550க்கு மேலே பையப்போ அதோட ஃபஸ்ட் டார்கெட் 24,711, 24,864 செகண்ட் டார்கெட். ஒரு டார்கெட் தான் போச்சு. அப்போ இதுக்கு நம்மளோட ஆட்டோ ட்ரேடிங்கில் ஒரு கால் ஆப்ஷன் இங்கே எடுத்திருப்போம். ஆக்சுவலாக இந்த என்ட்ரியில் வேறு, நான் சொல்கிற என்ட்ரி வேறு. இது வந்துட்டு இது ஒரு சிக்னல் என்ட்ரி. இப்போ கால் ஆப்ஷன் நீங்கள் ஒரு என்ட்ரி 11:35க்கு, அப்போ 11:40க்கு என்ட்ரி எடுப்போம். இந்த 11:40க்கு எடுத்த என்ட்ரி தான் இது. இதுக்கு 20 பாயிண்ட் ஆக்சுவலாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:50க்கு எடுக்கும். 2:50க்கு எடுத்திருக்கு. 2:57க்கே டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. 1,500 ப்ராஃபிட் வந்துருச்சு. சரிங்களா? அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரத்துடைய வீக்லி லெவல் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீக்லி லெவலு அண்டு மந்த்லி லெவல் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீக்லி, மந்த்லி.
இப்போ மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் என்னதான் நியூஸ் வந்தாலும் நெகட்டிவ் நியூஸோ, பாசிட்டிவ் நியூஸோ எது வந்தாலும் சரி. மார்க்கெட்டு மணி உள்ள வந்ததுன்னா மேல ஏறும். வித்துட்டு வெளியில போனாங்கன்னா கீழ ஏறும். இதுதான் கான்செப்ட். நியூஸ் எவ்வளோ வந்தாலும் சரி. அங்க இமிடியேட்டா சப்போர்ட் எடுத்துரும். சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிரும். ஸோ லெவல ஃபாலோ பண்ணோம்னாலே போதும். நம்ம இந்த இடத்துல சக்சஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம இதிலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு மந்த்லில என்ன ஆச்சு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இவ்வளோ தூரம் இறங்குச்சு இல்லைங்களா? அப்ப மந்த்லிக்கு எப்படி மந்த்லிக்கு ஆக்சுவலா நீங்க வந்துட்டு 2, 3 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். வித் ஹெட்ஜோடயே நீங்க பொசிஷனா ஹேண்டில் பண்ணலாம். இந்த லெவல்ஸு நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போற வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, செல் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஹெட்ஜ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, டயகனல் போடலாம். இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க போட்டீங்கன்னா, லாஸஸ் பெருசா வராது. எப்படினாலுமே கவர் பண்ணிரும். ஓகேங்களா? அதை நம்ம டீட்டெயிலா பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப மந்த்லி பொசிஷன்ல எங்க நம்மளுக்கு அ ஓகே. இங்க இருக்கு. ஆக்சுவலா மந்த்லிய பொறுத்தவரைக்கும், மந்த்லில பார்த்தீங்கன்னா, அதோட ரெசிஸ்டன்ஸு 25,296ல இருக்குது. மார்க்கெட் 25,300 போச்சு இல்லைங்களா? அங்க மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால தான் ஃபர்தரா மேல மூவ் முடியல. அப்ப 25,300 இங்க இருக்கு பாருங்க. 25,300 அப்படி அதோட ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த 24,680 இந்த ஆரஞ்ச் லைன். அப்ப இந்த ஆரஞ்ச் லைன ரீச் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் 24,105 தான் நெக்ஸ்ட் டார்கெட்டு. ஒண்ணு இது ஆக்சுவலா இங்க சப்போர்ட் எடுத்துருச்சு. ஓகேங்களா? இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு. கீழ ஓப்பன் ஆனாலும் மேல க்ளோஸ் வச்சுட்டாங்க. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன் டே கேண்டில்ல பார்க்கணும். ஒன் டே கேண்டில்ல பார்க்கறங்கிற போது கீழ வந்து க்ளோஸ் வைக்காது. அட்லீஸ்ட் டைம் ஃப்ரேம் ஜாஸ்தி வச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க பொசிஷன்லாம் ட்ரேட் பண்ண போறீங்க. 1 ஹவருக்கு மேல வச்சீங்கன்னா, இதோட ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஏன்னா கீழ உடைக்க விடல. ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும் அச்சீவ் ஆயிருக்கு. செகண்ட் டார்கெட் இங்க இருக்குது. அந்த 25,105 சொன்னாங்க அங்க இருக்குது. இதான் மந்த்லியோட லெவல். இப்ப 24,740க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. மண்டே வந்துட்டு நாளைக்கு இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆயிருச்சு. எனக்கு க்ளோஸ் கிடைச்சிச்சு. ஓப்பன் ஆயிருச்சுன்னு சொன்னா மார்க்கெட் மறுபடியும் 25,300 நோக்கி போகும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டார்கெட். 25,300க்கு மேலேயும் போயிருச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 25,800 வரைக்குமே போகும். இல்ல ஓப்பன் ஆகும்போது கீழ ஓப்பன் ஆகி க்ளோஸ் கீழே வச்சிருச்சுன்னா 25,100, 24,100 போகும். அங்கேருந்து மறுபடியும் 24,000 உடைச்சு 23,490 வரைக்கும் போறதுக்கு மந்த்லி லெவல்ல வாய்ப்புகள் நிறையாகவே இருக்குது. சரிங்களா? மந்த்லி லெவல்ஸ் நம்ம இதில போட்டுறேன். ஒரேதாவே இருக்கட்டும். அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மந்த்லியை பொறுத்த வரைக்கும் அதோட பை அபோவ் அப்படிங்கிறது பை அபோவ் போட்டுறேன். அதோட சீக்வென்ஸ் போட்டுறேன். ஓகேங்களா? பை அபோவ் 1ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பை அபோவ் ஃபர்ஸ்ட் சினாரியோ. மார்க்கெட்டு 24,680க்கு மேல போச்சுன்னா அதோட டார்கெட் 1 இப்படியே போடலாம். 25,281 சரிங்களா? செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,866 25,866 இது வந்துட்டு நார்மலா ஓப்பன் ஆச்சு. நம்ம இதே 3 சினாரியோ தான் வரும். தேர்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 26,472 26,000 ஆல் டைம் ஹை போகணும். 472 இதோட மந்த்லி லெவல். இயர்லி வேண்டாம். இயர்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இது வந்துட்டு மந்த்லின்னு இங்கே போட்டுறேன். சரிங்களா? அது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கும் புரியும். மந்த்லி பை அபோவ் 1 ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சினாரியோங்கிறது மந்த்லி இல்லை அவ்வளோதான் வரும். இது மேலே அதாவது அப்சைட் மார்க்கெட்டு. இது 24,610 இருக்கட்டும். அது சரியாக இருக்கும் மந்த்லிங்கிறதுனால. ஓகேங்களா? க்ளோஸ் வைக்கணும். இதை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது இது பையப்போக்கு அவ்வளோதான். ஒரு பையப்போ தான். சப்போஸ் வந்துட்டு இது அப்படியே நீங்கள் ரிவர்ஸ்லேயும் பார்க்கணும். சப்போஸ் 25,300 போயிருச்சுன்னு சொன்னால் அதோட ரிட்டர்ன் எப்படி இருக்கும்? 24,710க்கு வரும் அப்படிங்கிறது
நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் 26,472 ரிட்டர்ன் ஆயிருச்சுன்னா, இங்க வரும். இங்கேருந்து இங்க வரும். இங்கேருந்து இங்க வரும். இத இங்க செல் பிலோவா வச்சுக்கணும். மாத்தி வச்சுக்கணும். ரிவர்ஸ் ஆச்சுன்னா இங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸா இருக்கிறது மேல போயிட்டு கீழ வரும்போது, அடுத்தது சப்போர்ட்டா ஆக்டிவேட் ஆயிரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இதுல மந்த்லில இந்த ஒண்ணு தான். அடுத்து வீக்லி பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கு அந்த 24,212 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். இந்த லெவல் தெரியுங்களா? இங்க இருக்கு. இந்த லெவல். இப்ப இந்த 24,212ல இங்க இதான் 2212 16 இந்த லெவல்லயே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். அங்கருந்து அது இமிடியேட்டா அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 24,907யும் 24,684யுமே அது அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ வீக்லி லெவல் நீங்கள் போடும்போது பட்டர்ஃப்ளை போட்டுக்கலாம். பட்டர்ஃப்ளை போடும்போது அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பழைய வீக்லி லெவல் இன்னைக்கோட நேரத்துக்கு அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. இப்போ புது வீக்லி லெவல், நெக்ஸ்ட் வீக்லி லெவல். வீக்லி வையபோ ஒன்று தான், இதுக்கு ஒன்றே வச்சுக்கலாம். அதை நீங்கள் ரிவர்ஸில் அப்படியே வச்சுக்கோங்க. அதை புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதை சரிங்களா? வீக்லிக்கு நம்ம செக் பண்ணலாம். வீக்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி பையப்போங்கிறது 24,968க்கு மேலே இருக்குது. 24,968. அப்போ பையபோ ஒன்றும் வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு பை தானே போடுறோம், வேண்டியதில்லை. இது குளிக்கலாம், இது ஒன்றும் வேண்டியதில்லை. ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஓகே. 24,968க்கு மேலே பையபோ ஸ்டார்ட் ஆகுது. இதோட டார்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 25,317 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையிலே மந்த்லி எவ்வளோ பார்த்துக்கணும். 25,317 போகாதக்கு ரீசன் அங்கே 25,281 25,281 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ அதையும் பார்த்துக்கணும் நம்ம. அதே மாதிரி 24,710 மந்த்லி எவ்வளோ போச்சுன்னா 24,967 ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா அங்கே வீக்லி பையப்போ இருக்குது. அதுக்கு மேலே போனது வீக்லி பையப்போ. இந்த லெவல் எல்லாமே நம்ம காமனாக டிஸ்கஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,670 இருக்குது. 25,670. தேர்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 26,048 இருக்குது. 26,048. இது வீக்லி பையப்போ. சரிங்களா? ஓகே. இப்போ இது வீக்லி பையப்போ பார்த்துட்டோம். இது வந்து இன்ட்ராடே. இது வந்து டெய்லிக்கு இதில் செல்ஃபில் போட்டுருவோம். செல்ஃபில் போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம வந்துட்டு அந்த டெய்லி வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். குழப்பமாகி போயிடும். ஓகேங்களா? இப்போ செல்ஃபில் போடுவோம். இப்படி வராதா? காமனாக பர்பிளில் கொடுத்துடலாம் எல்லாத்துக்குமே. எதுக்கு சிவப்பு கருப்பு? ஓகே. இப்போ செல் பிலோ இது மந்த்லி செல் பிலோ அப்படிங்கிறது மந்த்லி செல் பிலோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,923 கீழே இருக்குது. அதோட டார்கெட்டு 24,615, 24,206, அதுக்கப்புறம் 23,883. இதுதான் மந்த்லியோட செல் பிலோ. அப்போ இந்த மாதம் தோட லெவல் பார்த்தீங்கன்னா 23,880லேருந்து 26,472 வரைக்கும் ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குது? 24,800, 25,800, ஒரு 2,500 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கலாம். எங்கேயுமே எதுவுமே கரெக்டாக இது பண்ண முடியாது. ஓகேங்களா? இது வீக்லி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மந்த்லி இது வந்து போகிறது வீக்லியோட செல் பிலோ. இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லியோட செல் பிலோ
இங்க தொடங்குது 24,000 இது 710 சொன்ன மந்த்லி இது 900 ஒரே நிமிஷம் இருங்க சின்ன தப்பு மந்த்லி வீக்லியில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இது கரெக்டு 24,000 இது அதான் வந்தது இல்லை சரிதான் சரி ஓகே இப்போ அடுத்தது வீக்லி செல் பிலோ பார்த்தீங்கன்னா வீக்லி பையவு 24,968 மேலே இருக்குங்களா ஓகே வீக்லி செல் பிலோங்கிறது 24,938 கீழே இருக்குது 938 கீழே இருக்குது அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,615 இருக்கு அப்புறம் 24,236 இருக்கு அதுக்கப்புறம் 23,883 இருக்குது ஆல்மோஸ்ட் மந்த்லி லெவலுமே சேமாக தான் இருக்குது மந்த்லி லெவல் மந்த்லியோட செல்விலும் 24,000 மந்த்லியோட செல்விலும் தப்பாக இருக்குது ஒரே நிமிஷம் இருங்க இது கரெக்டு இது 24,650 வரும் தப்பாக போட்டேன் சாரி 24,650 போடணும் அது ஃபஸ்ட் டார்கெட்டு 24,120 அதுக்கப்புறம் 23,503 சாரிங்க வீக்லி மந்த்லியில் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இது 22,928 அதான் என்னடா மந்த்லி வீக்லி ஒரே மாதிரி வராதேன்னு பார்த்தேன் அட்லீஸ்ட் ஒரு 400 பாயிண்டாவது டிஃப்ரெண்ட் வரும் ஓகே இப்போ கரெக்ட் ஓகேங்களா இது வீக்லியோட செல்விலோ அலைன் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது மந்த்லியோட பையப்போ இது மந்த்லியோட செல் பிளக்னா நம்ம இங்கே பக்கத்துலேயே போஸ்ட் பண்ணிடலாம் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான் இங்கே போட்டோம்னா வேலை முடிஞ்சது இல்லையா ஸோ வீக்லி வந்துட்டு ஒரு ஸ்பேஸோடு இருக்கட்டும் இல்லை தனியாக கலர் மாற்ற முடியும் நினச்சி மாற்ற முடியாது ஓகே இது வீக்லியோட மந்த்லியோட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது ஓகே இப்போ இன்ட்ராடேக்கு செக் பண்ணிடலாம் ஓகே இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா
அது நார்மலா நம்ம செக் பண்ணிக்கலாம். அத இத நோட் பண்ணிட்டீங்களா? இங்க வச்சுர்றேன். ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேக்கு. ம். ஃபர்ஸ்ட்டு பை எப்போ செக் பண்ணிடலாம். மார்க்கெட் 24,727.40ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இதோட பை எப்போ ஓகே. இதோட ஃபர்ஸ்ட்டு நார்மல் பை எப்போ பார்த்தீங்கன்னா, நார்மல் பை எப்போங்கிறது 24,580க்கு மேல ஒரு கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா, அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,655. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, எங்க சப்போர்ட் எடுக்கும்னா, 24,365க்கு மேல எடுக்கும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,440ம் செகண்ட் டார்கெட் 24,535. 24,535 இருக்கும். கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா 24,780க்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அதோட டார்கெட் 24,869ம் அதோட செகண்ட் டார்கெட் 24,964 இருக்கும். இது பை சைடு. இதை இங்கே வச்சிடுறேன். செல்வில் இங்கே போட்டுக்கலாம். இல்லை பையபோ இங்கே வச்சிடலாம். செல்வில் கீழே போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது செல்வில் பார்த்தீங்கன்னா நார்மல் செல்வ்லோ அப்படிங்கிறது $24,735 கீழே இருக்கு. அதோட டார்கெட் 24,685. இது டார்கெட். அதுக்கடுத்த செல்விலோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா 24,949 கீழே இருக்கு. அதோட டார்கெட் 24,899. 24,900ம் 24,780மாக இருக்கும். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா 24,535 கீழே செல்வ்லோ. அதோட டார்கெட்டு 24,470ம் 24,350மாக இருக்கும். இதுதான் நாளைக்குரிய லெவல். அது இந்த வாரம், அதாவது நாளை திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குள்ள லெவலு. அது இன்னொன்று வந்துட்டு மந்த்து, இந்த மாத கடைசி இருக்கும் இல்லைங்களா? ஆக்சுவலாக இந்த மாத கடைசிங்கிறது நம்ம வீக்லி எக்ஸ்பைரி வியாழக்கிழமை வரைக்கும் அந்த மந்த்லி எவ்வளோ வச்சுக்கோங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லாமல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. வாங்குறது விற்கிறது எல்லாம் நீங்கள் உங்கள் அட்வைசர்கிட்ட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதுக்கும் நாங்கள் பொறுப்பல்ல. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். வீக்லி மந்த்லிக்கு நாளைக்கு வந்துட்டு போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.